இருக்கக்கூடிய விஷயமும் இல்ல, அதுக்கு மேல உள்ள விஷயம். சோ இது பார்த்த உடனே எனக்கு நல்லா தோன்றது. இப்ப ரீசெண்டா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. யாருன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் இதை பத்தி தெரியாது, நான் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்பல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 400 ஏக்கர் காட்டை அழிக்க போறதா சொல்றாங்க. அது எதுக்காகனா அது வேற ஏதோ கம்பெனி வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. அது கேள்விப்பட்ட உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், நான் இருந்தா நானும் போயிருப்பேன், அடி வாங்கி இருக்காங்க. ஆனா அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது எவ்வளவு தூரம் அதை அவங்க செயல்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மோஸ்ட்லி அதை செயல்படுத்த முடியாதுன்னு தான் எனக்கு தோன்றது. ஆமா, ஏன்னா பணம் எல்லா இடத்துலயும் பேசுறது. சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் இதை ஷேர் பண்ணிருந்தோமா, அவர் சொன்னாரு, ஒரு மரம் நம்மளால வளர்க்க முடியுமா? ஒரு மரம் நம்மளால வளர்க்க முடியுமா? சோ 400 ஏக்கர்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அடுத்தது உயிர் இனங்கள். நம்ம உயிரினங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா? புத்தர் என்ன சொல்லியிருக்காரு? சரி, புத்தரை யாரும் ஒரு எறும்பு கால்ல வந்தா கூட, அந்த கால் கடியில வந்தா கூட அதை கூட ஒதுக்க கூடாதுன்னு சொல்ல. இந்த காலத்துல நம்ம அதெல்லாம் எதுவுமே பாக்குறது. அட்லீஸ்ட் கொஞ்சம் மனிதாபிமானமாக இருங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்க வரும்? அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துடுத்து என்ன பதம் பார்த்தது என்னால ஏறித்து. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து புலி எட்டி பாக்குறது, ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குறது, யானை எட்டி பாக்குறது. எதுக்கு சொல்றீங்க? ஏன் அதுங்க எங்க போகும்? அதுங்க இடத்த நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம். இது எல்லாருக்குமே நடக்கிறது. தமிழ்நாட்டிலயும் இது நடந்துதான் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு என்னை மிகவும் பாதித்த விஷயம் 400 ஏக்கர் ஆஃப் லேண்ட் இன் ஹைதராபாத். தெரியல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் ஃபீட்பேக் கொடுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இதை லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி நடந்ததுன்னா I will be the first person to join you. Love you all.